வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிறகடிக்க சீரியலில் மீனாவாக நடிக்கிற கோமதி பிரியா அவங்க தன்னோட வாழ்க்கையில் ரொம்பவும் பிடித்த விஷயங்கள்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி பிரியா அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தது கிரிக்கெட். அவங்க ரொம்பவும் கிரிக்கெட்டை ரசித்து பார்ப்பாங்கன்னு பல இடங்களுமே சொல்லியிருக்காங்க. இதே போல் வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத பிடித்த நினைவுன்னு அவங்க சொல்கிறது வர்மா படத்தில் ஆக்சுவலாக கோமதி பிரியா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் பாலா அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த திரைப்படத்தப்போ இவங்களோட நடிப்பை பார்த்து ரொம்பவும் பாராட்டின இயக்குனர் பாலா அவர்கள் கோமதி பிரியா அவங்களுக்கு ஒரு பரிசு தொகையை கொடுத்துருக்காரு. அதை இப்போ வரைக்குமே ரொம்பவும் பத்திரமாக கோமதி பிரியா அவங்க வச்சுருக்காங்க. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பிடித்த தருணம்னா அதை கோமதி பிரியா அவங்க வர்மா படத்தப்போ பாலா அவர்கள் கொடுத்த பரிசை தான் சொல்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையை மாற்றின தருணம், பிடித்த தருணம் என்னன்னு அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தின பிடித்த தருணம் என்னென்னா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். 9வது படிக்கும்போது தான் என் வாழ்க்கையில் என்னோடய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்ற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் கடுமையாக படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என் வாழ்க்கையில் மாற்றிய பிடித்த தருணம்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்பவும் பிடிச்சு வாங்கணும்னு நினைக்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டப்போ கோமதி பிரியா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சொந்தமாக என்னோடய குடும்பத்திற்கு ஒரு வீடு வாங்கி தரணும், அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பிடித்த வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமதி பிரியா அவங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அவங்களோட கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.